वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। अण्णामलयाय अडियेनै ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுர சாபஹஸ்தாம் अपरिमितां मोदभार सौभाग्यां अरुणां अतिशय करुणां अभिनव कुलसुंदरी वंदे। ओम ऐं ह्रीं श्री अरुणाचलम श्री अरुणाचलम। போன வகுப்பு பார்த்தோம் நம்ம, அதாவது நாமாவளி 475 534 வரைக்கும் இந்த யோகினி நியாசம் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு இந்த சாஸ்திரத்தில், அதாவது ஸ்ரீ வித்யா உபாசனையில். அதில் வர அந்த யோகினிகளை பற்றின குறிப்புகளை பார்த்துட்டு வரணும். அந்த யோகினிகள் 7 வகையான 7 யோகினிகள் இருக்காங்க. அவங்க யார், எப்படிப்பட்டவங்க, அவங்க எதில் அவங்களுக்கு பிரீத்தி, அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு நம்ம விரிவாக பார்த்துட்டே வரோம். ஸோ நம்ம திருப்பி ஒரு வாட்டி அதை படிப்போம். அது 98லேருந்து படிப்போம். विशुद्धि चक्र निलया रक्तवर्णा त्रिलोचना विशुद्धि चक्र निलया रक्तवर्णा त्रिलोचना खड्वांगादि प्रहरणा वदनैक समन्विता खट्वांगादि प्रहरणा वदनैक समन्विता पायसान प्रियाद्वक्स्था पशुलोक भयंकरी पायसान्न प्रियाद्वक्स्था पशुलोक भयंकरी अमृतादि महाशक्ति संवृता डागिनीश्वरी अमृतादि महाशक्ति संवृता डागिनीश्वरी अनाहताब्ज निलया श्यामा भावदनद्वया अनाहताब्ज निलया श्यामा भावदनद्वया दंश्रोज्ज्वलाक्षमालाधिधरा रुधिर संस्थिता दंश्रोज्ज्वलाक्षमालाधिधरा रुधिर संस्थिता कालरात्र्यादिशक्त्यौगवृता स्निग्धौदनप्रिया कालरात्र्यादिशक्त्यौगवृता स्निग्धौदनप्रिया महावीरेन्द्र वरदारा किन्यम्बा स्वरूपिणी महावीरेन्द्र वरदारा किन्यम्बा स्वरूपिणी। போன முறை பார்த்தோம், இந்த உரையாசிரியர் நியாசம்னா என்னன்னு சொல்லியிருந்தார். ரொம்ப முக்கியமான விஷயம் அழகாக சொல்லியிருந்தார். நியாசம்னா பதித்து வைப்பது அப்படின்னு சொன்னார். அதாவது தேவதையின் சக்தி உடலிலும் உள்ளத்திலும் ஒவ்வொரு பகுதியிலும் பதிய வேண்டும் என்ற உள்ளமார்ந்த பிரார்த்தனையுடன் அந்தந்த மந்திரங்களை சொல்லி அந்தந்த தேவதை வடிவை தியானம் செய்து அந்த இடத்தை தொட்டு அந்த தேவதா சக்தி பதிந்து விட்டதாக பாவனை செய்வதே நியாசம். ஸோ இப்போது இந்த யோகினி நியாசம்னு சொல்லிட்டு இந்த 7 யோகினி சொல்ல போகிறோம் இல்லையா,
அவங்கள வந்து எப்படி நியாசம் பண்ணோன்னா முதல்ல விசுத்தி சக்கர நிலையான்னு சொல்லிட்டு தொண்டைக்குழியில் அங்கே கையை வச்சு அமர்த்தி அங்கே அந்த தேவியோடைய சாநித்தியம் இருக்கிற மாதிரி அவள் அங்கே தங்குற மாதிரி நம்ம அவள் சக்தி அங்கே பதிகிற மாதிரி நியாசம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதயத்தை தொட்டு இல்லையா, ரெண்டாவது வந்து இதயஸ்தானம் அநாகர சக்கரம், அதில் அந்த அம்பாள் தியானம் செஞ்சு அங்கே பதிய வைக்கும். அதுக்கப்புறம் மணிப்பூரக்கம் அப்படி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுத்தி சக்கர நிலையா, அந்த விசுத்திங்கிற சக்கரத்தில் இருக்கிறவ தான் அவள் முதல் தேவதை. அவள் பேர் டாகினின்னு பேர், டாகினி ஈஸ்வரி. அவள் ஆரக்தவர்ணா அப்படின்னு பார்த்தோம். ரக்தவர்ணா இல்லை, ஆரக்தவர்ணா. ஆரக்தவர்ணான்னா செம்மை கலந்த வெண்ணிறம் அப்படின்னு பார்த்தோம். ஆரக்தவர்ணா திரிலோச்சனா, 3 கண்களை உடையவள். கட்வாங்காதி பிரகரணா, கட்வாங்கம்ங்கிற அந்த ஆயுதத்தை கையில் தாங்குவது. கட்டிலோடைய இந்த கால் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அது மேலே பருத்திருக்கும், கீழே மீன்ஸ் ஷார்ப்பாக இருக்கும். அது ஆயுதமாக வச்சுருக்கா. சில சமயம் என்ன சொல்கிறாங்கன்னா அதில் மண்டவோட பதிச்சு வச்சுருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆயுதங்களை கீழே வச்சுருக்கா. வதன ஏக சமன்விதா, அங்கே வந்து ஆகாச தத்துவம் இருக்குது. அந்த ஆகாசம் ஒரே தத்துவம் தான் அங்கே, அதை குறிக்கிற மாதிரி ஒரு முகம் கொண்டவளாக இருக்கிறாள். பாயசான்ன பிரியா, அவளுக்கு பாயாசம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், அதுதான் அவளுக்கு விருப்பம். தொக்ஸ்தா, தோல், தோலில் இருப்பவள். அதுக்கு முன்னாடி ஒரு ரசம்னு சொல்கிறாங்க, அந்த ரசம் உண்டாகிறதுக்கும் அப்புறம் அது தோலாக, அது ஆடையாக அப்படியே தோலாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது அந்த தோலில் இருந்து தோலை பராமரிக்கிறவளாக இருக்காது ஆக்சுவலாக டாக்கினி. அப்படி 7 வகையான தாதுக்கள், ஒவ்வொரு தாதுவையும் ஒவ்வொரு யோகினி பராமரிக்கிற மாதிரி, அதை வந்து செழிப்புற செய்கிற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல வந்து தொக், தோல், அதுக்கு உடைய அம்பாளாக இருக்கா. பசுலோக பயங்கரி, பசுன்னா யாருன்னு பார்த்தோம். பசுனா உடம்புலேயே வாழ்கிறவங்க, உடம்பாகவே வாழ்கிறவங்க, ஆன்மாவை மறந்தவர். அப்படிப்பட்ட பசு அவர்களுக்கு பயங்கரியாக இருப்பவள். அமிர்தாதி மகாசக்தி, அவள் வந்து 16 அந்த தாமரோட 16 இதழ் அதில் தான் இருக்கிறதுனால, அந்த அசுத்தியில் இருக்கிறதுனால 16 தேவதைகள் சூழப்பட்டவளாக இருக்கா. ஆனாலேருந்து ஆரம்பித்து அந்த இது வரைக்கும் சொல்லணுன்னா அந்த உயிரெழுத்து பூரா அப்படிப்பட்டவளாக அவங்க இருக்கா. தாகினீஸ்வரி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இது ஏற்கனவே நம்ம பார்த்து நான் திருப்பியும் ரிவைஸ் பண்ணணும், ஒரு ஞாபகம் ஒன்றுங்கிறதுக்காக ரிவைஸ் பண்ணுறேன். இங்கே இந்த உரையாசு ரொம்ப அழகாக ஒரு டேப்லெட் காலம் போட்டே கொடுத்துட்டார். அந்த யோகினி அவள் எந்த இடத்துல இருக்கா, அவள் நிறம் என்ன, அவள் எவ்வளோ முகம், எந்தெந்த எழுத்தை சூழ்ந்து இருக்கு, அவளை சூழ்ந்து எந்தெந்த சக்திகள் இருக்காங்க, எந்த தாதுக்கு உரியவள் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இங்கே ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட், ஈஸி டு ரெக்கன் வித் அப்படிங்கிற மாதிரி. இதை நீங்கள் முடிஞ்சால் இதை நீங்கள் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு ஃபோட்டோ காப்பி ஞாபகம் இருக்குது எப்பயும். அதுக்கப்புறம் ராகினியை பற்றி, முதல்ல தாகினி, அதுக்கடுத்து ராகினிங்கிற தேவதை. அவள் அநாகதாப்ஜ நிலையா, அநாகதம்னா இதயஸ்தானம், அந்த இருக்கிற சக்கரத்தில் இருக்கா. அதில் வந்து 12 தளம், அதனால் 12 தேவதைகள் சூழ்ந்திருப்பாள். அது பின்னாடி பார்க்க போகிறோம். ஷியாமாபா, பசுமை நிறைந்த கருநிறம் அப்படின்னு சொல்கிறாங்க, கருமேகத்தை போல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வதனத்வயா, 2 முகம் இருக்குது. ஏன்னா வந்து இதயஸ்தானம் இங்கே வந்து வாயு தத்துவம், அங்கே வந்து ஆகாசமும் இருக்குது வாயுவும் இருக்குதுன்னா அதை குறிக்கிறதா 2 முகம் கொண்டவளாக இருக்கான்னு பார்த்தோம். தம்ஷ்ரோஜ்வலா, தம்ஷ்ரோஜ்வலா தெத்துப்பல்லோடு இருக்கா. ரொம்ப பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவளோட கரு நிறத்துக்கு அந்த தெத்துப்பல் வெள்ளையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு இங்கே ஒரே சொல்லியிருக்கார். அக்ஷமாலா தீர்தரா, ஒரு கையில் வந்து அக்ஷமாலா அப்புறம் இந்த மாலை அதை வச்சுருக்கா. ப்ளஸ் மற்ற கைகளில் மற்றலாம் வச்சுருக்கா, அதெல்லாம் பார்த்துட்டோம் நம்ம. ருதிர சம்ஸ்திதா, ருதிரன்னா அந்த ரத்தம். ஸோ அந்த தாது, ரத்தங்கிற தாது அதுக்கு அதிதேவதையாக இருக்கா. அதை போஷித்து வளர்ப்பவளாக அம்பாள் அங்கே இருக்கா. காலராத்திரியாதி சக்தி யோக விருத்தா, காலராத்திரிங்கிற அந்த சக்திகள், அந்த 12 சக்தி சொன்ன 12 தலங்களில் 12 சக்திகளோடு புரியவளாக இருக்கா. இந்த காலராத்திரிங்கிறது என்னது, ருத்ரனுடைய அதாவது மனைவி, அவருடைய பத்னி. அவர் தமோ குணம், அழிவுக்கு காரணமான தேவம். ஸோ காலராத்திரிங்கிறது மரணத்துக்கு முன்னாடி வர ஒரு ராத்திரின்னு சொல்கிறாங்க. அங்கே நம்ம மரணிக்க போகிறோங்கிற அந்த சமிக்ஞையெல்லாம் கிடைக்குமா, ஒரு நாள் பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்கா, ஒன்று பார்த்தோம் அதெல்லாம். காலராத்திரி ஸ்னிக்தௌதன பிரியா,
ஸ்னிக்த ஓதன பிரியானா நெய்யால் செஞ்ச விஷயங்கள் பதார்த்தம் அவளுக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா அதுதான் வந்து ரத்தத்தை வளர்க்கக்கூடியது, ரத்தத்தை விருத்தி பண்ணக்கூடியது. அதனால அதை விரும்புவதாக இருக்கா. அதனால் அவளுக்கு நைவேத்தியம் அப்படி தான் பண்ணணும். மகாவீரேந்திர வரதா, அந்த மற்ற மகாவீரர் இந்திரர்களுக்கெல்லாம் வரதா அருள் செய்பவள். அப்புறம் ஈரா வீரான்லாம் பார்த்தோம், அதாவது பேச்சு திறமை வாய்ந்தவர்கள் தான் வீரான்னு சொல்கிறதுலாம் பார்த்தோம். அவர்களுக்கெல்லாம் அருள் செய்வன் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லை, அந்த பிரம்மத்தையே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள்னு பார்த்தோம் மகாவீரான்னு சொன்னோம். ஸோ அவர்களுக்கு அருள் பாலிப்பவள் அப்படிலாம் நம்ம பார்த்தோம். அவள் பேர் ராகின்யம்பா ஸ்வரூபிணி. அவளை ராகினி அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டாவது தேவதை விசுத்திக்கு அப்புறம் அநாகதத்தில் இருக்கா. அநாகதத்தில் இருக்கிறவளை ராகினி என்ன சொல்கிறோம், ராகினின்னு சொல்கிறோம். முதல்ல டாகினி, ரெண்டாவது ராகினின்னு சொல்கிறோம். இப்போ அடுத்து மூணாவது தெய்வத்தை நம்ம பார்க்க போகிறோம். மூணாவது யோகினியை நம்ம பார்க்க போகிறோம். மணிபூராப்ஜ நிலையா மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுத்தோபேதா வஜ்ராதிகாயுத்தோபேதா தாமர்யாதிவிராவ்ருதா தாமர்யாதிவிராவ்ருதா மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா மணிபூராப்ஜ நிலையா வதனத்ரய சம்யுதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமர்யாதிவிராவ்ருதா வஜ்ராதிகாயுதோபேதா டாமர்யாதிவிராவ்ருதா. அடுத்தும் படிங்க. रक्तवर्णा मांसनिष्ठा रक्तवर्णा मांसनिष्ठा गुणानप्रीतमानसा गुणानप्रीतमानसा समस्तभक्तसुखदा समस्तभक्तसुखदा लागिन्यम्बा स्वरूपिणी लागिन्यम्बा स्वरूपिणी रक्तवर्णा मांसनिष्ठा गुणानप्रीतमानसा रक्तवर्णा मांसनिष्ठा गुणानप्रीतमानसा समस्तभक्तसुखदा लागिन्यम्बा स्वरूपिणी समस्तभक्तसुखदा लागिन्यम्बा स्वरूपिणी. அடுத்து லாக்கினி அப்படிங்கிற தேவதையை பார்க்க போகிறோம். யோகினி அவளை பார்க்க போகிறோம். அவளை மணிபூராப்ஜ நிலையா அப்படின்னு அர்த்தம். மணிபூரம் அப்படிங்கிற அந்த சக்கரத்தில் அவள் வந்து வீட்டிருக்கிறாள். அது வந்து அக்னிஸ்தானம். முதல்ல வந்து வாயுஸ்தானம், அதுக்கடுத்து முதல்ல வந்து ஆகாயம், அப்புறம் வாயு, இப்போ அக்னிஸ்தானம். இங்கே வந்து 10 இதழ்கள் கொண்ட அந்த தாமரை, அதில் அவள் வீட்டு இருக்கா. அந்த மணிப்பூர சக்கரம், அந்த சக்கரத்தை வீட்டு இருக்கா. நாபியின் பக்கத்தில் சுஷுப்னா காண்டத்தில் அமைந்தது அக்னியின் ஸ்தானம். அங்கு லாகினி யோகினி என்ற திருநாமம் பூண்டு தேவி வசிக்கிறாள். அதான் மணிபூராப்ஜ நிலையா. இவளுக்கு வதனத்ரய சம்யுதா, 3 முகங்கள். வதனத்ரய, வதன முகம், 3 முகங்களை கொண்டவளாக இருக்க. ஏன் அப்படின்னா அந்த அக்னி தத்துவத்தில் அவள் இங்கே வீட்டு இருக்கிறதுனால அதில் வாயுவோடுக்கும் இது ஆகாசம், வாயு, அக்னி 3மே இருக்கு. அதை குறிப்பதாக 3 முகங்களை கொண்டவளாக இந்த அம்பாள் இருக்கா. வதனத்ரய சம்யுதா. வஜ்ராதிகா யுதோபேதா, இந்த வஜ்ராயுதத்தை தாங்கி கொண்டிருக்கிறாள். வஜ்ராயுதம் அது ரொம்ப வீரியம் வாய்ந்த ஆயுதம். வஜ்ரம், வஜ்ராயுதம். வஜ்ராயுதோபேதா, வஜ்ரம் முதலான ஆயுதங்களுடன் கூடியவள். தன் 4 கைகளில் வஜ்ரம், வேல், குண்டாந்தடி என்னும் ஆயுதங்களையும் 4வது கரத்தில் அபய முதிரையையும் ஏந்தி நிற்பவள். அப்படி இந்த அம்பாள் வஜ்ராயத்தை கொண்டு இருக்கா. அப்புறம் தாமர்யாதி பிராவிருத்தா, யாரால் சூழப்பட்டிருக்கா? இப்படி ஞாபகம் வச்சுக்கொண்டீங்க, இந்த 10 இதழ்கள் கொண்ட அந்த தாமரையில் தான் இருக்கா. ஸோ 10 தேவதைகளால் சூழப்பட்டிருக்கா. தாமர்யாதி அப்படின்னு சொன்னால் தாமனி போன்ற சக்திகளால், அதாவது 10 இதழ்களில் ட முதல் ப வரை உள்ள 10 அக்ஷர சக்திகள் உள்ளன. அவை டாமரி, டங்கானி, நார்னா, தாமசி, ஸ்தான்வி, தாக்ஷாயினி, தாத்ரி, நாரி, பார்வதி, பட்காரிணி அவர்களால் சூழப்பட்டவள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கே தனியாக பிறந்து வரணும் பொழுது. அப்படிப்பட்ட தேவதை எப்படிலாம் சொல்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட 10 தேவதைகளால் சூழப்பட்டவளாக இருக்காவ. ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டால், முதல்ல ஆனா ஆவண்ணா அப்படி 16 சொன்னாங்க முதல்ல.
அப்புறம் கக்க கங் அப்படின்னா சமஸ்கிருதத்தில் எழுத்துக்கள் வருது. அதுபடி போயிட்டு இருக்கு. முதல்ல 14 இதழில் இருந்தாலும் 14 தேவதைகள் சூழ்ந்திருந்தாங்க. அப்புறம் 12 தடம், அப்புறம் காலேருந்து 12 அக்ஷரங்கள் வரைக்கும். இப்போ 10 டாலேருந்து பா வரைக்கும் 10 அக்ஷர சக்திகள்னா அவைன்னு சொல்லிட்டு அந்த பெயர்லாம் சொல்கிறேன். இப்போ எந்த நிறம்? ரக்தவர்ணா. ரத்தம்னு சொன்னால் அது ஆரக்தம்னு பார்த்தோம். ஸோ செம்மை கலந்த வெண்ணிறம் அங்கே பார்த்தோம். இங்கே ரக்தவர்ணானே சொல்லியாச்சு. ரக்தவர்ணான்னா செந்நிறம் உள்ளவளாக இருக்கா. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்தம் தனது தாது அக்னியால் பக்குவம் அடைந்தும் அதன் சாரம் தசைக்கான மாம்ச தாதுவாக மாறுகிறது, அதனால் செந்நிறம் ஏற்படுகிறது அப்படிலாம் சொல்லி ரக்தவர்ணான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இவளுக்கு என்ன பிரீத்தி, என்ன நைவேத்தியம் பண்ணுறது, அதை அடுத்து சொல்லலை, அதை அடுத்து சொல்ல போகிறாங்க. அதை அடுத்து சொல்ல போகிறாங்க. இன்னொன்று மாம்ச நிஷ்டான்னா எந்த தாதுவில் இருக்கா, எந்த தாத்துவில் அவள் குடியிருக்கா, எந்த தாதுவை போஷிப்பவளாக இருக்கா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, தோல்னு ஒருத்தர் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ரத்தம். ஆமாம், இது தசை. மாம்சம். மாம்சம்னா தசைகள் சொல்கிறோம்ல, ஃப்ளஷ். மாம்சம். மாம்ச நிஷ்டான மாம்சத்தில் அபிமானம் உள்ளவள். தசைகளாக அமையும் தாது மாம்சம். லாகினி யோகினி அதனை தன் இருப்பிடமாக கொண்டுள்ளாள். அதனிடத்தில் தன்னுடைய தாது என்ற எண்ணம் அவளுக்கு உண்டு. தன்னுடைய தாது நிறுத்தம் அதை செழிப்புறச் செய்பவளாக மாம்சத்திலே வீட்டிருப்பவளாக இருக்கிறாள். ஸோ நம்ம ஒவ்வொரு தாது இருக்கு இல்லையா, அந்த தாது வளர்ச்சியடைய அந்தந்த யோகினி தான் காரணமாக இருக்கான்னு சொல்கிறாங்க. இந்த உடலே அந்த 7 தாது 7 தாதுக்களால் ஆனது. தோல் இல்லாமல் நம்ம வாழ முடியும், இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாது. ரத்தம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்புறம் மாம்சம், அப்புறம் கொழுப்பு, அதுக்கப்புறம் எலும்பு, இதெல்லாம் 7 தாதுக்கள் வருது. ஸோ அப்படிப்பட்டவளாக இருக்காத மாம்ச நிஷ்டான்னு சொல்லியாச்சு. அப்புறம் குட அன்ன பிரீத்தமானசன். குடான்ன பிரீத்தமானசன் வருது பாருங்க. குடான்ன பிரீத்தமானசன். குட அன்னம்னா வெள்ள பொங்கல், வெள்ளத்தால் செஞ்ச பொங்கல். குட அன்னம்னா வெள்ளத்தால் செஞ்ச பொங்கல். அதில் அவளுக்கு ரொம்ப பிரீத்தி. வெள்ளத்தோடு கலந்து வேக வைக்கப்பட்ட அன்னம் குடான்னம். வெள்ளத்தோடு கலந்து வேக வைக்கப்பட்ட அன்னம் குடான்னம். அதனை பெறுவதால் அவளது மனம் மகிழ்ந்து நிறைவுறுகிறது. அப்போ அவளை ஆராதனை செய்யணும். என்ன செய்யணும்? வெள்ளத்தால். ஆமாம், அன்னம் சக்கரை பொங்கல் கரெக்டு தான். அதை படித்து அவளை நம்ம சந்தோஷப்படுத்தணும். சமஸ்த பக்த சுகதா. எல்லாருக்குமே பொருந்தும் தானே, ஆனால் இவளுக்கு ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. உணர்ந்தோம், சமஸ்த பக்த எல்லா பக்தர்களுக்கும் சுகம் அளிப்பவளாக இருக்கிறாள். சுகம்னு அர்த்தம், பொறிகளும் மனமும் திருப்தி பெறச் செய்வது சுகம். ஸோ பொறிகளுக்கும் மனதுக்கும் திருப்தியை கொடுக்கறது தான் சுகமாக. அப்படி சுகத்தை கொடுப்பவளாக இந்த தேவதை இருக்கிறாள். லாகினி அம்பா ஸ்வரூபிணி. இதுதான் லாகினி அம்பாளின் வடிவம். அதாவது நாபிக்கு அருகில் உள்ள 10 தளமுள்ள தாமரை வடிவில் உள்ள மணிப்பூரகத்தில் 3 முகங்களும் 4 கைகளும் செந்நிறமும் கொண்டு 10 சக்திகளால் சூழப்பட்டு வெள்ளப்பொங்கலை படையலாக பெற்று மாம்ச தாதுவின் நிறைவை அளித்து எல்லா பக்தர்களையும் மகிழ்விக்கும் லாகினி தேவியை வணங்குகிறேன் என தொப்புளை தொடுவது லாகினி யோனிக்கான் ஞாசமாகும் அப்படின்னு தொப்புளை தொட்டு சொல்லணும். அப்படிப்பட்ட அந்த லாகினி தேவி வணங்குகிறேன்னு சொல்லிட்டு தொப்புளை தொட்டு அந்த இடத்துல அந்த சக்தியை பதிக்கிற மாதிரி, அந்த சக்தி அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக் கொள்கிற மாதிரி, அதான் ஞாசம்னு பார்த்தோம். ஸோ இங்கே 3வது யோகினியை பற்றி சொல்லியாச்சு. இந்த பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? முதல்ல டாகினி, 2வது ராகினி, 3வது லாகினி. இதெல்லாம் பேர் வைக்கலாம் உங்கள் பேத்திகளுக்கு. டாகினி. அடுத்து 4வது காகினி. காகினியை பற்றி பார்க்கலாம், படிக்க. स्वादिष्टानां भुजगता चतुर्वक्त्रमनोहरा शूलाद्यायुधसम्पन्ना पीतवर्णादिगर्विता मेधोनिष्ठा मधुप्रीता बन्धिन्यादिसमन्विता दद्यन्नासक्तहृदया
हृदया दर्जन्नासक्त हृदया कागिनी रूपधारिणी कागिनी रूपधारिणी स्वादिष्टानां भुजगता चतुर्वक्त्रमनोहरा स्वादिष्टानां भुजगदा चतुर्वक्त्रमनोहरा शूलाद्यायुधसम्पन्ना पीतवर्णाधिगर्भिता शूलाद्यायुधसम्पन्ना पीतवर्णातिगर्भिता मेधोनिष्ठा मधुप्रीता बन्दिन्यादिसमन्विता मेधोनिष्ठा मधुप्रीता बन्दिन्यादिसमन्विता दद्यन्नासक्त हृदया कागिनी रूपधारिणी दद्यन्नासक्त हृदया कागिनी रूपधारिणी. இப்போ படிக்க படிக்க உங்களுக்கே புரிய வரும் இதில் உள்ள விஷயங்கள்லாம். இந்த காகினிங்கிற யோகினி தேவியை பற்றி சொல்லும்போது சுவாதிஷ்டானாம் புஜகதா, அதுக்கடுத்து சுவாதிஷ்டானங்கிற சக்கரம், அதாவது தொப்புள் கொடிக்கும் அந்த மூலாதாரம் இருக்கிற இடத்துக்கு நடுவில் இருக்குது. அந்த ஆண்குறி பெண் அதுக்கு நடுவில் இருக்கிறது. அதாவது சுவாதிஷ்டானத்துக்கும் அந்த குறிக்கும் நடுவில், ரெண்டுக்கும் நடுவில் மத்தியில் இருக்கிறது சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற அந்த சக்கரத்தில். அது 6 தளங்களுடைய சக்கரம். 6 தளங்களுடைய சக்கரம். அந்த சக்கரத்தில் வீட்டிருப்பவள். இப்போ இவ ஜல தத்துவத்தை குறிக்கிறாங்க. அதாவது அந்த சக்கரம் ஜல தத்துவத்தை குறிப்பதாக அமைந்திருக்கிறதுனால அங்கே வீட்டு இருக்காவ என்று யோகினி வடிவில் அமர்ந்துள்ளாள். சதுர்வக்திர மனோகரா, அப்புறம் 4 முகங்களை கொண்டவளாக இருக்கிறாள். மனோகரான மனதை கொள்ளை கொள்பவளாக இருக்கிறாள். மனோகரா பேரே இருக்கல, மனோகரன் மனோஹரானந்தம், மனதை கொள்ளை கொள்பவளாக இருக்கிறாள். 4 முகங்களோட இருக்காள். ஏன் 4 முகங்கள்? அது ஜல தத்துவம். அந்த ஆகாசம், வாயு, அக்னி அந்த 3 சேர்ந்தே இருக்கு, பிளஸ் ஜலமும் இருக்கிறதுனால 4 தத்துவங்களை குறிக்கிற மாதிரி 4 முகங்களை கொண்டவளாக இருக்கிறார். அது மட்டும் மனோகரா, மனதை மிகவும் வசீகரம் செய்யக்கூடியவளாகவும் அம்பாள் இருக்கா. அப்புறம் சூலாத்தியாதி ஆயுத சம்பன்னா, சூலாயுதம் நம்ம பார்த்து சூலாயுதம் தெரியும் நமக்கு. இந்த 3 இது மாதிரி இருக்கும் இல்லையா, கூர்மையாக இருக்கும் சூலாயுதம். அதாவது சூலம், பாசம், கபாலம் என்று 3 ஆயுதங்களையும் அபயமுதிரையையும் தனது 4 கைகளில் தாங்கி நிற்பவள் காகினி. அவளும் அபயமுதிரை கொடுக்குறாள். அப்படி நிற்கிறா காகினி. அப்புறம் பீத்தவர்ணா, பீத்தன்னு அர்த்தம் எல்லோ, பீத்தம், பீத்தவர்ணம். அவர் நம்ம கிருஷ்ணருக்கு உகந்த ஆடை. அவர் பீத்தவர்ணத்தில் பீதாம்பரம், பீதாம்பரதாரி தான் சொல்லுவோம் அவரை. பீத்தம்னா எல்லோ. ஆனால் என்னென்னா மஞ்சள் கலந்த செந்நிறம் உள்ளவள். முதல்ல செந்நிறம் உள்ளவளாக இருந்தா, இப்போ மஞ்சள் கலந்த செந்நிறம் உள்ளவள். யாரு? காக்கினி. காக்கினிங்கிற யோகினி. இன்னைக்கு இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கு, அப்படி எல்லாம் மறந்துடும். அப்படி திருப்பி இதை ரெஃபர் பண்ண வேண்டியதான், மறந்த தப்பு கிடையாது. பீத்தவர்னா அதி கர்விதா. அதி கர்விதா, மிக்க கர்வம் உள்ளவளாக இருக்கிறாள். நமக்கு தான் கர்வம் பார்த்தா அவளுக்கு அதை விட கர்வம். அதாவது இவ ஆக்சுவலாக கொழுப்பு தாதுவில் வசிக்கிறாங்க. அதை அடுத்து சொல்ல போகிறாங்க. ஏன்னா மேதோ நிஷ்டான, மேதான கொழுப்பு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க உரையாசிரியர்? கொழுப்பு தாதுவில் வசிப்பவள் ஆதனால் கர்வம் உள்ளவள். கர்வம் உள்ளவர்களை கொழுப்பு அதிகமானவன் என்று கூறுவோம் அல்லவா அப்படிங்கிறாரு. ஸோ கொழுப்பு தாதுவில் வசிக்கிறனால அதி கர்விதாவாக இருக்கா. ஸோ எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்க. அதி கர்விதா, மிக்கம் கர்வம் உள்ளவளாக இருக்கிறாள். அதான் மேதோ நிஷ்டா, கொழுப்பு தாதுவில் தங்குபவள். உடலில் கொழுப்பாக மாறும் தாது மேதஸ் எனப்படும். அதுக்கு சமஸ்கிருதத்தில் மேதஸ்ன்னு சொல்கிறாங்க. மாம்ச தாது தனது தாது அக்னியால் பக்குவம் அடையும், அதன் சாரமாக மேதஸ் வழிபடுகிறது. நீர்த்து விடுவதால் சற்று மஞ்சள் படர்ந்த செந்நிறம் கொண்டது. அதனை தன்னிடமாக கொண்டு அதனிடத்தில் தனதென்று அபிமானம் கொண்டவளாக இந்த காகினி திகழ்கிறாள். அப்புறம் அவளுக்கு எதில் பிரீத்தி? அவளுக்கு மது பிரீதா. மது அப்படின்னா தேன் ஒரு பொருள் இருக்கு. இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால் தேனாலான போதை தரும் பானம். இந்த ரெண்டையுமே விரும்புவதாக இருப்பாளாம். ஸோ மது பிரீதா. ஸோ தேன் ஒரு பொருள், இன்னொரு பொருள் போதை தரக்கூடிய பானம். அதில் பிரீதி உடையவளாக அம்பாள் இருக்கா இந்த காகினி. அது மட்டும் இல்லை, மது பிரீதா.
பந்தின்யாதி சமன்விதா. அவளை சுற்றி எவ்வளோ இப்போ இதழ்கள் இருக்கு, 6 இதழ்கள் இருக்கு. அதனால 6 தேவதைகள் சூழப்பட்டவளாக இருக்கா. ப முதல் ல முடிய 6 எழுத்துக்களின் தேவதைகளாக பந்தினி, பத்ரகாளி, மகாமாயா, யசஸ்வினி, ரக்தா, லம்போஷ்டி என்ற சக்திகளால் சூழப்பட்டவளாக அம்பாள் இருக்கிறாள். அப்புறம் தத்யன்னா சக்த ஹிருதயா. தத்தி அன்னம், தயிர் சாதம், அதெல்லாம் ஞாபகம். எனக்கு என்ன தோணுச்சு, நான் சாரி என்னை கோச்சுக்காதுங்க, நிறைய தயிர் சாதம் சாப்பிட்டு கொழுப்பு அதிகமாகிடுமோ. ஏன்னா சில பேர் கொழுப்பு அதிகமாக இருக்கோ தெரியல. ததி அன்ன சமன்விதா, தத்யன்னாதி சக்த ஹிருதயா அப்படின்னு சொன்னால் அதான் அதெல்லாம் சொல்லியாச்சு இல்லையா. தயிர் கலந்த பிசையப்பட்ட அன்னம் தத்யன்னம், அதில் அதிக நாட்டம் உள்ளவளாக இருக்கிறாள். சில விஷயம் சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன், வாயி வந்துடுது. என்ன செய்ய முடியும்? தத்யன்னா ஆசக்த ஹிருதயா. காகினி ரூபதாரிணி, காகினி வடிவை தாங்கியவள். சுவாதிஷ்டானம் என்னும் சக்கிரத்தில் 4 முகங்களும் 4 கைகளும் மஞ்சள் கலந்த செந்நிறமும் கொண்டவளும், கர்வம் மிக்கவளும், கொழுப்பு தாதுவின் அபிமானி தேவதையும், தேனிலும் தயிரன்னத்திலும் விருப்பம் உள்ளவளும், பந்தினி முதலிய 6 சக்திகளால் சூழப்பட்டவளுமான காகினி என்ற யோகினியை வணங்குகிறேன் என்று தொப்புழுக்கும் குறிக்கும் நடுவே உள்ள பகுதியை தொடுவது காகினி யோகினிக்கான ஞாசமாகும் என்றீங்க உரையாசிரியர் சொல்லி முடிக்கிறார். ஸோ இப்போ நம்ம 2 தேவதையை பார்த்துட்டோம் இன்னைக்கு. யார் யாரை பார்த்துருக்கோம்? லாகினி, காகினி. லாகினி, காகினி. இன்னொன்னையும் பார்த்துருவோம், சாகினி. மூணாவது அவள் மூலாதாரத்தில் இருக்கா. அவளையும் பார்த்துட்டோன்னா அப்புறம் அடுத்த வகுப்பு நம்ம என்ன பார்க்கலாம்? அவள் வந்து இந்த நெத்தி பொட்டில் இங்கே இருப்பாள். இது என்ன சக்கரம்? இது ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கா. அப்புறம் வந்து சகசிராரத்தில் இருக்கிற அந்த தேவி, அவங்கள அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சாகினியையும் பார்த்துருவோம். சரி, படிங்கம்மா. அதாவது இது எப்படி படிக்கணும்னா 106வது படிக்கணும். 107வது பாதி வரைக்கும் தான். நீங்கள் 107வது ஃபுல்லாக படிங்க வேண்டாங்களே, பட் 107வது பாதி வரைக்கும் தான் இந்த அம்பாளை பற்றின குறிப்பு இருக்கு. மூலாதாராம்புஜாரூடா, மூலாதாராம்புஜாரூடா, பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா, பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா, அங்குஷாதி பிரஹரணா, அங்குஷாதி பிரஹரணா, வரதாதி நிஷேவிதா, வரதாதி நிஷேவிதா, மூலாதாராம்புஜாரூடா, பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா, மூலாதாராம்புஜாரூடா, பஞ்சவக்த்ராஸ்தி சம்ஸ்திதா, அங்குஷாதி பிரஹரணா, வரதாதி நிஷேவிதா, அங்குஷாதி பிரஹரணா, வரதாதி நிஷேவிதா, முத்கௌதனாசக்தசித்தா, முத்கௌதனாசக்தசித்தா, சாகின்யம்பா ஸ்வரூபிணி, சாகின்யம்பா ஸ்வரூபிணி, ஆக்ஞா சக்ராப்ஜ நிலயா, ஆக்ஞா சக்ராப்ஜ நிலயா, சுக்லவர்ணா ஷடானனா, சுக்லவர்ணா ஷடானனா, முத்கௌதனாசக்தசித்தா, சாகின்யம்பா ஸ்வரூபிணி, முத்கௌதனாசக்தசித்தா, சாகின்யம்பா ஸ்வரூபிணி, ஆக்ஞா சக்ராப்ஜ நிலயா, சுக்லவர்ணா ஷடானனா, ஆக்ஞா சக்ராப்ஜ நிலயா, சுக்லவர்ணா ஷடானனா. இப்போ சாகினி அப்படிங்கிற யோகினி, அவள் 5வது யோகினியாக சொல்லப்படும். மொத்தம் 7 இல்லையா? இப்போ 5வது யோகினியாக சொல்லப்படும் சாகினி அப்படிங்கிற அம்பா. அவள் மூலாதாராம் புஜாரூடா, 4 தளம் உள்ளது. குண்டலினி சக்தியின் ஆதாரமான மூலாதாரம். ஆசனத்வாரத்தின் மேல் அமைந்துள்ள சக்கரம். ஆசனத்வாரம் தெரிந்தனா அதுக்கு மேலே இருக்கிற சக்கரம். சாகினி வடிவில் தேவி இங்கு அமர்ந்திருக்கிறாள். ஸோ மூலாதாரம் அப்படிங்கிற அது எதை குறிக்கும்? பிருத்திவி தத்துவத்தை குறிக்கும். பிருத்திவி தத்துவத்தை குறிக்கக்கூடிய அந்த இடத்துல மூலாதாரத்தில் இந்த சாகினிங்கிற அம்பாள் அமர்ந்திருக்கா. ஸோ அங்கே அது பிருத்திவி தத்துவத்தை குறிக்கிறதுனால பஞ்சபக்திரா 5 முகங்களை கொண்டவளாக இருக்கா.
பஞ்சபூத 5 முகங்கள். ஏன் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உள்ள 4 பூதங்கள், பஞ்சபூதத்தில் 4 பூதம் ப்ளஸ் பிருத்திவி, அந்த 5 தத்துவங்களை குறிக்கிற மாதிரி 5 முகங்கள் கொண்டவளாக அம்பா அங்கே இருக்கா. அஸ்தி சமஸ்திதா, அஸ்தினா எலும்பு, எலும்பு போன், அந்த எலும்பில் உறைந்திருப்பவள். எலும்பு என்னும் தாது மேதஸ்தாதுவின் சாரமாக உண்டாகிறது. மேதஸ் நம்ம கொழுப்புன்னு போன பார்த்தது இல்லையா, அதனுடைய சாரமாக உண்டாகிறது. தன் தாது என்ற எண்ணம் கொண்டு அதனை தேவி தன் இருப்பிடமாக கொண்டிருக்கிறாள். அது மாத்திரமல்லாது அதை நல்ல உறுதிப்படுத்துவதாகவும் அவள் அங்கே அமர்ந்திருக்கிறாள். ஸோ இவ எந்த தாதுவில் உட்கார்ந்துருக்கா? எலும்பு, அஸ்தி. அஸ்தியை கரைக்கிறோம்னு சொல்கிறோன்னு கடைசி அந்த எலும்பு தான் மிஞ்சுமா கடைசி, அதை போய் கரைச்சிடலாம், அதுவும் சாம்பலாக தான் கரைச்சிடலாம். ஸோ அந்த அஸ்திங்கிற அந்த தாதுவாக அந்த தாதுவில் அமர்ந்திருக்கா. அதை செழிப்புற செய்து கொண்டு உறுதியாக பண்ணிக்கொண்டு அங்கே அமர்ந்திருக்கா. அப்புறம் என்னென்ன ஆயுதங்கள் தாங்கியிருக்கா? அங்குஷாதி பிரகரணா, அங்குஷம், யானையை அடக்கிற அந்த அங்குஷம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த அங்குஷத்தை கையில் தாங்கியிருக்கா. அங்குஷம், தாமரை, புத்தகம், ஞான முத்திரை. ஸோ இவளோட கைகளில் பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்கு பாருங்க. ஒரு கையில் அங்குஷமாக இருந்தால் இன்னொரு தாமரை, புத்தகம், ஞான முத்திரை, இவைகளை 4 கைகள் ஏந்தியவள். சரிப்பா, அங்குசம் ஆயுதம்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், மற்றதெல்லாம் ஏன் ஆயுதத்தோடு சேர்த்து சொல்கிறாங்கன்னு கேட்டால் அழகான விளக்கம் கொடுக்குறார். தாமரை அமைதியின்மையை அழிப்பதாலும், புத்தகமும் ஞான முத்திரையும் அறியாமையை அழிப்பதாலும் ஆயுதமாகின்றன. எப்படி? தாமரைங்கிறது மனக்கலக்கம், அதை வந்து அமைதிப்படுத்துதான் மனசை, அதனால் அமைதியின்மையை அழிக்கிறது அப்படிங்கிறார். புத்தகமும் இந்த ஞான முத்திரையும், ஞான முத்திரை வந்து அறியாமையை அழிப்பது, அதுவும் ஆயுதம் தான் அப்படின்னு சொல்லி இங்கே உரையாசிரியர் சொல்கிறார். வரதாதி நிஷேவிதா, வரதா முதலியவர்கள் வழிபடப்பட்டவள், சூழப்பட்டவள். எவ்வளவு தளம்? இப்போ 4 தளம் தான் இந்த தாமரையில், அங்கே தான் அமர்ந்திருக்கா மூலாதாரத்தில். இப்போ 4 சக்திகளால் சூழப்பட்டிருக்கா. அதாவது மூலாதாரத்தின் 4 இதழ்களும் வ ச ஷ ச என்ற 4 அக்ஷரங்களின் இருப்பிடம். அங்கு அந்த அக்ஷர சக்திகளான வரதா, ஸ்ரீஹி, ஷண்டா, சரஸ்வதி என்ற 4வரும் சாகினியை வழிபடுகிறார்கள். அங்கே சூழ்ந்து இருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருக்கார் உரையாசிரியர். அந்த சலா எப்படி இருக்குங்கிற மாதிரி, 4 தலங்களில் எப்படி இருக்குங்கிற மாதிரியும் பிக்சரைஸ் பண்ணி காமிச்சிருக்கார். முக்தோதன ஆசக்தா, ஆசக்த சித்தா, முக்த ஓதன ஆசக்த சித்தா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பயிற்றம் பொங்கலில் ஈடுபடும் மனம் உடையவள். பொங்கல் செய்யணும், அது பயிற்றம் பொங்கல் செய்யணும், பைத்தம்பருப்பால். பைத்தம்பருப்பானவர் எப்படி செய்யணும் அவரே சொல்லியிருக்கார். அதெல்லாம் எவ்வளோ இவர் எப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு குறிப்பு, உங்களுக்காக தான் கொடுத்துருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, அரிசி 32 பங்கு, பயிற்றம் பருப்பு 16 பங்கு, வெல்லம் 8 பங்கு, தேங்காய் துருவல் 8 பங்கு, மிளகு 2 பங்கு, இந்து உப்பு, உப்பு கூட இந்து உப்புன்னு சொல்கிறார், என்னன்னு தெரியல, 1 பங்கு, ஜீரகம் 1/2 பங்கு, நெய் 8 பங்கு. இவைகளை வேக வைக்க தேவையான பசுவின் பால், இவைகளை கொண்டு இளந்தீயில் வெந்த பொங்கல், அதான் பயத்தம்பருப்பு பொங்கல். ஸோ உங்களுக்கு இதுவும் இன்க்ரீடியன்ஸும் கொடுத்துட்டார் எப்படி செய்யணும்னு. ஸோ பயரை முக்கியமாக கொண்டது முத்க ஓதனமாகும். சாகினி யோகினிக்கு அதனை உட்கொள்வதில் மிகுந்த விருப்பம் உண்டு. ஸோ அவளை வந்து பிரீதி அடைய செய்யணும்னா இந்த பொங்கல் தான் படைக்கணும். ஒவ்வொரு தேவதையும் பிரீதி அடைய ஒவ்வொரு சாமானம் கொடுக்க வேண்டும் இல்லையா, மாற்றி கொடுத்துட்டா அது பிள்ளையா போயிடும். பிரீதி பண்ணுறதுக்கு பதிலாக ஆவேசம் வந்துடுமா, அதுக்கு தெரியாது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி தேவதைகளுக்கு ஏற்ற மாதிரி படைக்கணும். ஸோ எது வேணால் படைக்கலாம் கிடையாது, அந்தந்த தேவதைக்கு எது பிடிக்குமோ அதுதான் படைச்சாலும் மனம் குளிர்வாங்க. அப்புறம் தான் நீ கேட்ட வரத்தெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா. அதனால தான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எல்லாம் சொல்லியிருக்காங்க. சாக்கினி அம்பா ஸ்வரூபினி, மூலாதாரம் என்ற சக்கிரத்தில் வசிப்பவளும் 5 முகம் உள்ளவளும், அஸ்தி தாதுவில் அதாவது எலும்பு உறைபவளும், அங்குசம் முதலியவற்றை ஏந்தியவளும், பரதா முதலிய 4 சக்திகளால் சூழப்பட்டவளும், பயிற்று பொங்கலில் விருப்பம் கொண்டவளுமான தேவியை வணங்குகிறேன் என்ற பாவனையுடன் மூலாதார ஸ்தானத்தை தொடுவது சாகினி நியாசமாகும். இந்த யோகினியின் மேனி நிறம் இங்கு குறிப்பிடப்பெறவில்லை. புகை போன்ற நிறம் உள்ளவள், புகை போன்ற ஆஷ், புகை போன்ற நிறம் உள்ளவள், முக்கண்கள் உள்ளவள், மது அருந்தியதால் மதமுடையவள்,
என்றும் இவளது தியான ஸ்லோகம் கூறும். ஸோ இங்கே சொல்லப்படாட்டி அவளுக்கு தியான ஸ்லோகம் இருக்குது, அதில் அவளோட நிறத்தை சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லை, மது அருந்தியதால் மதம் உடையவள் என்றும் இவளது தியான ஸ்லோகம் கூறும். இது யாரு? சாகினிங்கிற அம்பாள். இன்னைக்கு லாகினி, காகினி, சாகினி 3 பேரை பார்த்துருக்கோம். போதும், நிறைய பார்த்துட்டே போனால் எல்லாம் மிக்சப் ஆகிடும், குழம்பிடும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இதோடு நிப்பாட்டி போகணும். அடுத்த வகுப்பில் இன்னும் 2 தேவதைகள் யோகினிகள் இருக்காங்க மிச்சம். அவங்கள நம்ம அடுத்ததில் பார்ப்போம். ஆக்ஞா சக்கராப்ஜ நிலையா, ஆக்ஞா சக்கரத்தில் இருக்கிற சுக்லவர்ணா, சுக்லன்னா தெரியுது அவங்களுக்கு, ஷடானனா 6 முகங்கள் கொண்டது. இனிமேல் நம்ம படிக்கப்படி நமக்கே புரிஞ்சிடும் போல இருக்கு. அதை மாதிரி நம்ம அடுத்த வகுப்பில் மீதி 2 தேவதைகளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.